10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. இல்லைங்களா, அந்த மாதிரி எப்படி இருக்கும், நெட்டு மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சாக இருக்கும். சரிங்களா, அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா செகண்டரி வெயின்ஸ். அரேஸ் தட் இஸ் அ பிரான்ச். இது எப்படி இருக்கும் அப்படின்னா பிரான்ச்சாக அரேஞ்சாக இருக்கும். அண்ட் அனஸ்டோமஸ் லைக் த நெட்வொர்க் இஸ் a டைப் ஆஃப் த வெனேஷன் காமன் இன் ஆல் டைகாட் லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு வெயின் போகும், அதுக்கப்புறம் அதுலேருந்து சின்னதாக ஒரு வெயின் பிரியும், அதுலேருந்து திரும்பவும் சின்னதாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெயின் பிரியும். அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி நமக்கு என்ன பண்ணும், 3 கேரக்டராக பிரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பின்னேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன் சொல்லுவாங்க, அல்லது யூனிகாஸ்டேட். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா யூனிகாஸ்டேட் வெனேஷன் சொல்லக்கூடியது. ஓகே, சரி. அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, this is a type of the venation, there is only one midrib in the center. அப்போ ஒரே ஒரு midrib மட்டும் எப்படி இருக்கும், சென்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போ இவர் தான் என்னது பிரைமரி. ஓகே, which is the form in lateral branches. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நமக்கு செகண்டரியாக இன்னொரு வெயின் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இது செகண்டரி, அதில் வந்து திரும்பவும் இன்னொரு நெட்வொர்க் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா டெர்ஷரின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த மாதிரி கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேஞ்சிபெரா, அப்புறம் இண்டிகா, ஃபைக்கஸ் ரிலிஜியோசா, இந்த அரச மரம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் நல்லா பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நீரியம் சொல்லக்கூடிய பிளான்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன் சொல்லக்கூடியது ப்ரெசண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மேஞ்சிபெரா, இண்டிகா, ஃபைக்கஸ் ரிலிஜியோசா, நீரியம் சொல்லக்கூடியது எல்லாமே பின்னேட்லி ரெட்டிகுலேட் வெனேஷன், யூனிகாஸ்டேட் ரெட்டிகுலேட் வெனேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா பால்மேட்லி ரெட்டிகுலேட்டட் வெனேஷன். அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்னது, பால்மேட்லி ரெட்டிகுலேட்டட் வெனேஷன் சொல்லக்கூடியது. அப்போ பால்மேட்லி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி காஸ்டட் ரெட்டிகுலேட்டட் வெனேஷன். இப்போ பால்மேட்லிங்கிறது நமக்கு என்னது மல்டி காஸ்டட், அப்போ நிறைய இருக்கும் இல்லைங்களா. அப்போ திஸ் அ டைப் ஆஃப் த வெனேஷன், தேர் ஆர் 2 or more principal veins arising from the single point. அப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் கணக்கு வச்சுக்குவோம். அந்த சிங்கிள் பாயிண்ட் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுதான் சிங்கிள் பாயிண்ட்டு. அப்போ இதே மாதிரி இங்கே சிங்கிள் பாயிண்ட், இங்கே சிங்கிள் பாயிண்ட். இந்த சிங்கிள் பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பால்மேட்லி ரெட்டிகுலேட்டட் வெனேஷன் ஆர் மல்டி காஸ்டட்னு சொல்லக்கூடியது. அப்போ திஸ் அ டைப் ஆஃப் த வெனேஷன், there is a 2 or more principal veins arising from the single point and they processed outwards of the upwards. outwards அல்லது upwards அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். there is a 2 types of the palmately reticular venation. வந்து பற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சரி, இப்போ டைவர்ஜென்ட் அப்படின்னா என்ன மீனிங்கு, when all principal veins originate from the base and diverge from the one another towards the margin of the leaf, as is a cucurbita, lufa, carica, papaya. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா டைவர்ஜென்ட்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 mark கொஷனில் கேட்பாங்க. இப்போ டைவர்ஜென்ட் டைப்புங்கிறது என்னது நமக்கு, when all principles was, இதில் வந்து veins originate from the base and the diverge from the one another towards the margin of the leaves. எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா margin of the leaves. இதுதான் margin of the leaves இல்லையா. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டு இது எல்லாம் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடிகிற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இந்த கேரக்டருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா டைவர்ஜென்ட் சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க, நமக்கு எக்ஸாம்பிள் பீசஸ் கேட்பாங்க. குக்குர்பிட்டா, லூஃபா, கேரிகா, பப்பாயான்னு சொல்லக்கூடியது இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வர்ஜென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். when the veins converge to the apex of the leaves, இது எங்க அப்படின்னா apex of the leaves, as is the Indian bloom அல்லது ஜுஜிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஜுஜிபஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கு இல்லைங்களா, இளந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இளந்தை கேள்விப்பட்டிருப்பீங்க.
இழந்த பழம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைங்களா? இதை நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஜுஜிபஸ் ஜுஜிபா, ஜுஜிபஸ் மாயூரிட்டியானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு இந்த இழந்த மரத்துக்கான பொட்டானிக்கல் நேம். அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா கன்வர்ஜென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வேனேஷன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த வெயின்ஸ் கன்வர்ஜ் டு த அபெக்ஸ் ஆஃப் த லீவ்ஸ். இட்ஸ் எ இண்டியன் ப்ளூம் ஜுஜிபஸ், எ பேல் லீஃப் ஆஃப் த சினமம் எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதே மாதிரி பேல் லீஃப் ஆஃப் த சினமம் சொல்லக்கூடியதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கன்வர்ஜென்ட் லீஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ டைவர்ஜென்ட் டைப் ஒன்று, கன்வர்ஜென்ட் டைப் ஒன்று. கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. டைவர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து குக்கர்பிட்டா, லுஃபா, கேரிக்கா பப்பாயா. கன்வர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜுஜிபஸ், சின்னமம் சொல்லக்கூடியது வந்து நமக்கு இதில் அப்படின்னா பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பின்னேட்லி ரெட்டிகுலேட்டட், பால்மேட்லி ரெட்டிகுலேட்டட். பால்மேட்லி ரெட்டிகுலேட்டடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்மேட்லி ரெட்டிகுலேட்டட் டைவர்ஜென்ட் ஒன்று இருக்குது, கன்வர்ஜென்ட் சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா ஃபைக்கஸ், அரச மரம்னு சொன்ன இல்லைங்களா? அப்போ அதோட இலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அது ஃபைக்கஸ் ரிலிஜியோசான்னு சொல்லுவாங்க. பின்னேட்லி ரெட்டிகுலேட்டட் வேனேஷன். இது என்ன வேனேஷன் அப்படின்னா பின்னேட்லி ரெட்டிகுலேட்டட் வேனேஷன். இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது குக்கர்பிட்டா. சரிங்களா? குக்கர்பிட்டானா பம்கின், பூசணி ஃபேமிலின்னு சொல்கிறாங்க இல்லையா? பூசணி குடும்பத்தில் இருக்கக்கூடிய லீஃபோட கேரக்டர். இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பால்மேட்லி ரெட்டிகுலேட்டட் வேனேஷன். இதில் கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா பால்மேட்லி ரெட்டிகுலேட்டட் வேனேஷன். இந்த இடத்துல டைவர்ஜென்ட்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் பால்மேட்லி ரெட்டிகுலேட்டட் கன்வர்ஜென்ட்னு சொல்லக்கூடிய இழந்த மரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அதே மாதிரி சினமம் இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி தான் நமக்கு லீஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ பால்மேட்லி ரெட்டிகுலேட்டட் கன்வர்ஜென்ட்டுக்கான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து வரக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு பேரலல் வேனேஷன். என்ன வேனேஷன் அப்படின்னா நமக்கு பேரலல் வேனேஷன் சொல்லக்கூடியது இணையான, சரிங்களா, அல்லது இணைப்போக்கு நரம்பு அமைவுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த மோனோகாட்டில் பிளான்ட்டில் தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த பேரலல் வேனேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் வாழை மரத்தோட இலையை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இப்போ இந்த வாழை மரத்தோட இலை இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு ஒரு அகலமாக இலை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இலையை வந்து அந்த மார்ஜின் சும்மா தட்டினீங்கன்னா போதும், என்ன ஆகும் நமக்கு அது வந்து ஈஸியாக அது வந்து கிழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? இதே நீங்கள் சென்ட்ரல் பாயிண்ட் பாருங்கள், நல்லா திக்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? சென்ட்ரல் பாயிண்ட் எப்படி இருக்குது நமக்கு வந்து திக்காக அரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி அந்த திக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா ஒரே மாதிரி திக்காக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அங்கே வந்து கோலன்கைமாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, நீங்கள் எந்த லீஃபை வேணால் ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் கையில் பறிச்சிடலாம். ஓகே, ஆனால் நீங்கள் வாழை மரத்தை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கத்தி இல்லாமல் போனால் எந்த காரணத்தை கொண்டு என்ன முடியாது, அந்த வாழை இலையை வந்து உங்களால் அறுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பேரலல் வேனேஷன் சொல்லக்கூடிய லீஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ வெயின்ஸ், இதில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் parallel to each other and do not form the prominent reticulum character இருக்காது. It is a characteristic feature of the monocot leaf. அதனால தான் என்னது வாழை இலை ரெண்டு பக்கம் எங்கே தட்டினாலும் என்ன ஆகும், ஈஸியாக கிழிஞ்சு போயிடும். ஆனால் மிடில் இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளைக்கு நினச்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேரலல் கேரக்டர். சரிங்களா? அப்போ மோனோகாட்னால என்ன நினப்பு வச்சுக்கணும், நீங்கள் பேரலல் வேனேஷன் அப்படிங்கிறத நினப்பு வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி மோனோகாட் லீஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காமனாக ஐசோபிலேட்ரல் லீஃப்னு சொல்லுவாங்க. சரியா? அதென்ன ஐசோபிலேட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாலிசைடு பேரங்கைமா பாஞ்சிஸ் பேரங்கைமான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ பாலிசைடு பேரங்கைமா அப்படிங்கிறது ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். பாஞ்சிஸ் பேரங்கைமாங்கிறது வந்து உங்களுக்கு கேஸஸ் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ டைகாட்டை பொறுத்த வரைக்கும் பாலிசைடு பேரங்கைமாவும் ஸ்பாஞ்சிஸ் பேரங்கைமாவும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்சி வென்ட்ரல் லீஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்காது. அப்போ நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் பாலிசைடு பேரங்கைமா அண்டு ஸ்பாஞ்சிஸ் பேரங்கைமா. ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து ஐசோபிலேட்ரல் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன மையம் நம்ம சொல்லுவோம், ஐசோபிலேட்ரல் லீவ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, சரி, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள்
பின்னேட்லி பேரலல் வேனேஷன். என்ன வேனேஷன் நமக்கு வந்து பின்னேட்லி பேரலல் வேனேஷன் அல்லது யூனிகாஸ்டட். பின்னேட்லி பேரலல் வேனேஷன் அல்லது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா யூனிகாஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரி, இதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் when there is a prominent midrib, அப்போ நிலையான என்னது ஒரு மிட்ரிப் இருக்குது, ஸ்ட்ராங்காக சென்டரில் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்போ சென்டர் ஃப்ரம் விச் இஸ் அரேஸ் இன் மெனி வெயின்ஸ் in the perpendicularly and run parallel to each other. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருக்கும், இப்படி லென்த்தாக போகும். சரிங்களா, ஸ்டார்டிங்கில் நல்லா பல்ஜாக இருக்கும், போக 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 நமக்கு என்ன அப்படின்னா ஷார்ட்டாக மாறிடும். ஓகே, அப்போ பர்பண்டிகுலர்லி இன் ரன் parallel to each other. எக்ஸாம்பிள் வந்து மியூசா, பனானா. ஓகே, மியூசா பராடசிகா அப்படின்னா என்னது பனானா. அப்புறம் ஜிஞ்சிபர் அபிஸ்னாலிஸ் இஞ்சி, குர்குமா லங்கா, அதே மாதிரி நமக்கு மஞ்சள், கண்ணா கல்வாழைன்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிகாஸ்டட் பேரலல் வேனேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, கண்டிப்பாக இதுக்கான எக்ஸாம்பிள் கேட்பாங்க. மெயினாக என்ன நமக்கு இதில் கேரக்டர் இருக்குது, ப்ராமினென்ட் மிட்ரிப் இன் த சென்டர், ப்ராமினென்ட் மிட்ரிப் இன் த சென்டர். அதே மாதிரி ஃப்ரம் விச் இஸ் அரேஸ் இன் மெனி வெயின்ஸ் இன் பர்பண்டிகுலர்லி அண்ட் ரன் இன் பேரலல் டு ஈச் அதர். எப்படி இருக்கும் நமக்கு வந்து அந்த ரெண்டு பக்கமும் லீஃப் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணும், நமக்கு ரெண்டு லீஃப் கேரக்டர் நடுவில் ஈச்சா நல்லா பெருசாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லென்த்தாக இது போயிட்டுருக்கும். தட் இஸ் கால் த பேரலல் வேனேஷன் சொல்லக்கூடியது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு எக்ஸாம்பிள் பீசஸ் கண்டிப்பாக நம்ம கொஷின் 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அப்போ என்னென்ன எக்ஸாம்பிள் நமக்கு மியூசா, ஜிஞ்சிபர் அபிஸ்னாலிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு இஞ்சி. ஓகே, குர்குமா லங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, இது மஞ்சள். அதுக்கப்புறம் கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வாழை. சரியா, இது எல்லாமே என்னது அப்படின்னா யூனிகாஸ்டட் பேரலல் வேனேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்மேட்லி பேரலல் வேனேஷன். அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்னது பால்மேட்லி பேரலல் வேனேஷன். ஓகே, சரி, இப்போ பால்மேட்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன அப்படின்னா பாம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பு வச்சுக்கிறீங்க, ஒரு நம்முடைய கை மாதிரி நினைப்பு வச்சுங்க. ஓகே, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விசிறி. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வந்து நிறைய ஃபேனு ஏசி அந்த மாதிரிலாம் போயிட்டோம். இப்போ முன்ன காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பனை ஓலை இருக்கு இல்லையா, அந்த பனை ஓலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விசிறி மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த பனை ஓலை தான் நமக்கு என்ன அப்படின்னா பால்மேட்லி பேரலல் வேனேஷன். ஓகே, பனை ஓலைங்கிறது என்னது நமக்கு பால்மேட்லி பேரலல் வேனேஷன் டைவர்ஜென்ட் எக்ஸாம்பிள். ஈஸியாக நம்ம வச்சுக்கோங்க. சரியா, இப்படி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ பனை ஓலை, அதாவது முன்ன காலத்தில் விசிறி பயன்படுத்தினாங்க. இப்போ விசிறி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா பால்மேட்லி பேரலல் டைவர்ஜென்ட், எல்லா பக்கமும் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் அ பனை ஓலைன்னு சொல்லக்கூடியது. அல்லது என்ன சொல்கிறோம், நமக்கு அது கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா த போரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ மல்டி காஸ்டட் பால்மேட்லி பேரலல் வேனேஷன். இது எப்படி இருக்கும், நமக்கு வந்து மல்டி காஸ்டட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ திஸ் டைப் ஆஃப் த செவரல் வெயின்ஸ் அரேஸ் ஃப்ரம் த டிப் ஆஃப் த பீட்டியோல். எங்கிருந்து ஆரிஜின் ஆகுது, டிப் ஆஃப் த பீட்டியோலேருந்து ஆரிஜின் ஆகுது. அப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஈச்சாக ஒவ்வொரு வெயினாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயினாக இருக்கும். அந்த எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னா சின்னதாக ஷார்ப்பாக நீடில் மாதிரி நமக்கு தெரியும் இந்த இடத்துல. ஓகே, இந்த பனை ஓலையை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தான் நமக்கு என்ன பண்ணும் இந்த இடத்துல ஒவ்வொரு இதாக போயிட்டுருக்கும். ஓகே, அப்போ த டைப் ஆஃப் த செவரல் வெயின்ஸ் அரேஸ் ஃப்ரம் த டிப் ஆஃப் த petiole and there is a all run parallel to the each other and united under the apex. அப்போ எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நுனி இருக்கு இல்லைங்களா அபெக்ஸ், இந்த பார்ட்டை போய் மூவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஷார்ப்பாக அரேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா நமக்கு எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. போரோசியஸ்ன்னு சொல்லக்கூடியது பால்மேட்லி பேரலல் வேனேஷன். ஓகே, சரி, அப்போ அடுத்தது பாருங்கள். இது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். சரி, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டைவர்ஜென்ட்னா என்ன அப்படின்னா ஆல் த பிரின்சிபல் வெயின்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த பேஸ் அண்டு டைவர்ஜென்ட் டுவர்ட்ஸ் த மார்ஜின். எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு, ஆல் த பிரின்சிபல் வெயின்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த பேஸ் அண்ட் டைவர்ஜ் towards the margin. The margin of the leaf as is a
எ பான் ஃபார்ம், அதை நம்ம பனைமரம் சொல்கிறோம் இல்லையா, பொரோசியஸ் ஃபிலிஃபிலிஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க, பனை மரம் அல்லது பனை ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஓடு அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு 100 வருஷம் 150 வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க தென்னை ஓலை பனை ஓலையை தான் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீடே ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க. அதாவது வீடே வந்து பார்த்திங்கன்னா கூரை மாதிரி மேய்ஞ்சிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த பொரோசியஸ் ஃபிலிஃபிலிஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட லீவ்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசிறி செய்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்போ டைவர்ஜென்ட் டைப்புக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்பாங்க அப்படின்னா இந்த பொரோசியஸ் ஃபிலிஃபிலிஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, இந்த மாதிரி எதுக்கு உங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பின்ன காலத்தில் வந்து கூரையெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் 1 மார்க் கொஷின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளில் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ இந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும், நமக்கு மைண்டில் நினப்பு வரணும். அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு என்னது ஆர்ஜின் ஆகும். அப்போ இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா பொரோசியஸ் லீஃப் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ இது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நினைப்பறணும். அப்போ கொஷின் எப்படி கொடுப்பாங்க, செவரல் வெயின்ஸ் அரேஸ் ஃப்ரம் த டிப் ஆஃப் த பீட்டியோல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எந்த டைப்புன்னு கொஷின் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ நான் சொன்ன உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பெஷலி எக்ஸாம்பிள்ஸு சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்கிறலையே அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நினைப்பறணும். அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, திங்க் பண்ணணும் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அப்போ டைவர்ஜென்ட் அப்படிங்கிறதுக்கு the margin of the leaf as is the fawn palm, the Borosius filifilipera. இதை நமக்கு பனைமரம் சொல்லக்கூடியதா இது எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் டைப். என்ன டைப் அப்படின்னா கன்வர்ஜென்ட் டைப், ஆல் பிரின்சிபல் வெயின்ஸ் ரன் parallel to each other from the base of the lamina and join at the apex in bamboo. மூங்கில் இருக்கு இல்லைங்களா, அதோட இலை. சரிங்களா, இது என்ன டைப் அப்படின்னா கன்வர்ஜென்ட் டைப். அப்போ இதில் எப்படி இருக்கும், நமக்கு மூங்கில் பார்த்துருப்பீங்க, ஆனால் மூங்கிலோட இலை பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, அதோட இலை நல்லா நினைப்போச்சுங்க. இப்போ நமக்கு வந்து இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா பேம்பூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மூங்கிலோட இலை. இப்போ இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி எல்லாம் போயிட்டு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அப்பெக்ஸில் போய் எண்டு இங்கே தான் முடியும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா கன்வர்ஜென்ட் டைப்பு. அப்போ ஆல் த பிரின்சிபல் வெயின்ஸ் run parallel to each other from the base of the lamina and join at the apex. இதெல்லாம் எங்கே ஜாயின் ஆகுது, அப்பெக்ஸில் போயிட்டு ஜாயின் ஆகுது இன் பேம்போ. ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் பேம்போ, ரைஸ், வாட்டர் ஹைசனித், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு எக்ஸாம்பிள், நமக்கு இந்த கன்வர்ஜென்ட் டைப்புக்கு வந்து எக்ஸாம்பிள். அப்போ டயக்ராம் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் இருக்கிறது கண்ணா கல்வாழைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட டைப். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் வெயின் பெருசாக போகுது, அதை பேஸ் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல நிறைய சப் வெயின் வந்துகிட்டே இருக்கா. அப்போ இந்த வேனேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா பின்னேட்லி பேரலல் வேனேஷன். இந்த வேனேஷனுக்கு என்ன பேர், பின்னேட்லி பேரலல் வேனேஷன் சொல்லக்கூடியது. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது பேம்பு. அப்போ பேம்புங்கிறது என்னது, நமக்கு பால்மேட்லி பேரலல் கன்வர்ஜென்ட் வேனேஷன், பால்மேட்லி பேரலல் கன்வர்ஜென்ட். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் சி, அதாவது பொரோசியஸ்ன்னு சொல்லக்கூடியது பால்மேட்லி பேரலல் டைவர்ஜென்ட் வேரியேஷன், பால்மேட்லி பேரலல் டைவர்ஜென்ட் வேரியேஷன். ஓகே, கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. இப்போ வெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாருங்கள் அதோடைய டைப் பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இதில் பாருங்கள் மெயினாக நமக்கு என்ன டைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேனேஷனை பொறுத்த வரைக்கும் ரெட்டிகுலேட்டட் வேனேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் ரெட்டிகுலேட்டட் வேனேஷனில் வந்து நமக்கு 2 டைப்பாக பிரியுது, பின்னேட்லி ரெட்டிகுலேட்டட் வேனேஷன், பின்னேட்லி ரெட்டிகுலேட்டட் வேனேஷன் அண்ட் யூனிகாஸ்டட். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், மாஞ்சிபெரா இண்டிகா, ஃபைகஸ் ரிலிஜியோசா, நீரியம். இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள், நமக்கு பின்னேட்லி ரெட்டிகுலேட்டட் வேனேஷனுக்கு எக்ஸாம்பிள், பின்னேட்லி ரெட்டிகுலேட் வேனேஷனுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கப்புறம் பால்மேட்லி ரெட்டிகுலேட் வேனேஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, அதாவது மல்டி காஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பால்மேட்லி ரெட்டிகுலேட் வேனேஷன் அல்லது மல்டி காஸ்டட். இதில் எப்படி இருக்கும்,
more principal veins arising from the single point. இதான் கேட்பாங்க நமக்கு. ஓகே, இப்போ more principal veins are arising from the single point. ஓகே, இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா palmately reticulated venation. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டா பிரிச்சிருந்தோம் இல்லையா, அதாவது டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட்னு பிரிச்சிருப்போம். டைவர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா when all principal veins originate from the base and diverge from the one another towards. எக்ஸாம்பிள் வந்து குக்கர்பிட்டா, லுஃபா அண்டு கேரிக்கா பப்பாயா அப்படின்னு சொல்லக்கூடியது இது நமக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் கன்வர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. கன்வர்ஜென்ட் பொறுத்த வரைக்கும் when the veins converge to the apex of the leaf. எக்ஸாம்பிள் இண்டியன் ப்ளூம், ஜுஜிபஸ், பே லீஃப் ஆன் சினமம், பே லீஃப் ஆஃப் த சினமம் இதுக்கு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ பின்னேட்லி ரெட்டிகுலட் வெனேஷன், பால்மேட்லி ரெட்டிகுலட் வெனேஷன். அப்போ பால்மேட்லி ரெட்டிகுலட் வெனேஷன் அப்படிங்கிறது டைவர்ஜென்ட்டோட கேரக்டர். இதே பால்மேட்லி ரெட்டிகுலட் வெனேஷன் அப்படிங்கிறது கன்வர்ஜென்ட்டனோட கேரக்டர். ஓகே, அதுக்கடுத்த செகண்ட் டைப் தான் நமக்கு என்ன அப்படின்னா பேரலல் வெனேஷன் சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ பேரலல் வெனேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பாருங்கள், இந்த வெயின்ஸ் run from parallel to each other and do not form prominent reticulum. Veins run parallel to each other and do not form a prominent reticulum. It is a characteristic feature of the monocot leaves. It is classified into the suit. நம்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா pinnately parallel venation, பால்மேட்லி பேரலல் வெனேஷன். பின்னேட்லி பேரலல் வெனேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம், நாம யூனிக் ஆசிட் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க மியூசா, ஜிஞ்சர், குர்குமா அண்டு கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியது யூனிக் ஆசிட் பின்னேட்லி பேரலல் வெனேஷனுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பால்மேட் அண்ட் பேரலல் வெனேஷனுக்கு என்ன சொல்லுவோம், நாம மல்டி காஸ்ட்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம் டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட்னு பிரிச்சுக்குவோம் இல்லையா. அப்போ palmately parallel venation என்ன மீனிங் சொல்லியிருக்கோம், the several veins arise from the tip of the petiole. Several veins arise from the tip of the petiole and there is a run parallel to each other and unit to the apex. Unit at the apex. It is of the two types. எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டைவர்ஜென்ட்டு, அப்புறம் கன்வர்ஜென்ட்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ டைவர்ஜென்ட்னா என்ன மீனிங் நமக்கு, all the principal veins originate from the base and diverge towards the margin. The margin of the leaf is a fan palm. என்ன ஃபார்மில் இருக்கும், நமக்கு பான் பாம்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து புரோசியஸ் பிலிபிலிஃபெரா பனைமரம் சொல்கிறோம் இல்லையா, அதோட லீஃபு. அதுக்கப்புறம் கன்வர்ஜென்ட் டைப்பு. அப்போ கன்வர்ஜென்ட்டுங்கிறது என்னது, ஆல் பிரின்சிபல் வெயின்ஸ் ரன் parallel to each other from the base of the lamina and join at the apex as a bamboo. எதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ரைஸு, வாட்டர் அண்ட் ஐஸ்னேத். ஓகே, டயக்ராம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு. பின்னேட்லி பேரலல் வெனேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணா, பால்மேட்லி பேரலல் கன்வர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பேம்பு, பேம்புசா மூங்கில்னு சொல்கிறோம் இல்லையா அதோட கேரக்டர். அதுக்கப்புறம் பால்மேட்லி பேரலல் டைவர்ஜென்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புரோசியஸ் பனைமரம் சொல்கிறோம் இல்லையா, இதை நமக்கு என்ன அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஷின் கேட்கலாம். மெயினாக இதில் வந்து 1 மார்க் கொஷின் நிறைய கேட்பாங்க சரிங்களா. இதில் பார்த்து வச்சுங்க. லீஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப் இது ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். செகண்டரி ஃபங்க்ஷன் 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. கேரக்டர்ஸ் ஆஃப் த லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வேறு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா நமக்கு இந்த வேனேஷனோட கேரக்டர் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த லீஃப் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் இருக்கு இல்லையா அது கேட்பாங்க நமக்கு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் அப்படின்னா இந்த பல்வீனஸ் லீஃப் பேஸு, தீப் த ஷீத்திங் ஆஃப் லீப் பேஸ் எதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஷீத்திங் ஆஃப் லீப் பேஸ் நம்ம எதில் பார்த்துருக்கோம், நம்ம வந்து மியூசா பராடிசிகாவில் பார்த்தோம் இல்லையா, அதாவது அரிக்கேசி பாக்குமரன்னு சொன்னோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷீத்திங் ஆஃப் லீப் பேஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்போ மீசோபோடியம்ங்கிற கேரக்டர் எதில் இருக்குதுன்னு கேட்பாங்க. பீட்டியோலார் ஸ்டிப் ஆர் மீசோபோடியம்ங்கிறது நம்ம நினப்பு இருக்கணும். ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸ்டிப்யூல்லாம் என்ன, எக்ஸ்டிப்யூலேட்னா என்ன, லிக்யூல் அப்படிங்கிறது நமக்கு மோனோகாட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நினப்பு வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே.